இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லட்சுமி, சாரிங்க. நான் என் தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்களை தேடி வந்தேன். உங்களை பார்த்தா அவங்கள மாதிரியே இருந்துச்சு, அதான். என்னது தெரிஞ்ச பொண்ணு மாதிரி சொல்லிட்டு கைய வைப்பியா? இல்லங்க, அப்படி இல்ல. ஏங்க, ஹலோ, ஏங்க இங்க வாங்க. இல்ல, என்னன்னு கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. என்னச்சுமா கைய பிடிச்சு வலிக்கிறாங்க. இப்படி வா. என்னையா பாக்க டீசெண்டா இருந்துகிட்டு இந்த வேலை பாக்குற? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுப்ப? உன்னையெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். என்னாச்சு பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க வேண்டியது, அந்த பொண்ணு ஏதாவது கேள்வி கேட்டா இப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது. இவனை இதே வேலையா போச்சு. இதான் பொழப்பா? ஏங்க, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மா விடக்கூடாது. போடுங்க. அடிங்க, ஏங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. இருங்க, தெரிஞ்ச பொண்ணு தான் பாருங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க அடிச்சாதான் என்னையா கூட்டாங்க? என்ன பிரச்சனை? சார், இவர் பொண்டாட்டிய கைய பிடிச்சி இழுத்து தப்பா நடந்துக்க பாத்துருக்கான் சார். என்ன ஏதுன்னு கேட்டா இல்லாத கதையெல்லாம் சொல்றான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. சார், இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல சார். நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணை தேடி வந்தேன். அது இவங்கள மாதிரி இருந்ததுனால கூப்பிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை சார். தலுமா தம்பி, காலையில ரெஸ்டாரண்ட்ல பார்த்தவங்க தானே நீங்க? ஆமாம் சார், நான் தான். உங்க கூட வந்த அந்த பொண்ணு இங்க காணோம். அந்த பொண்ணை தான் சார் நானும் தேடிட்டு இருக்கேன். தம்பி, அது உன் பொண்டாட்டி தானே? ஆனா நீ என்னமோ யார மாதிரி பேசிட்டு இருக்க? அது அப்படிலாம் இல்லை சார். இப்பதான் கல்யாணம் ஆச்சு. எல்லாம் கிளம்புங்க. தம்பி எனக்கு தெரியும். போங்க போங்கம்மா, போங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க. கல்யாணம் ஆன புதுசுலயே பொண்டாட்டி தொலைச்சிட்டு நிக்கிற? சரி, உங்க ரெண்டு பேருக்கும் வேற ஏதாவது பிரச்சனையா? இப்பெல்லாம் நடக்கிறது எதுவுமே சரியில்லை. உன் பொண்டாட்டிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்துச்சா இல்ல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரி சரி, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பொண்டாட்டி கண்ணோட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருமே. சார், அவங்கள நான் போய் தேடி பார்க்குறேன். கிடைக்கலனா அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். சரி, நீ சொல்றதும் சரிதான். உன் ஃபோன் நம்பர் கொடு. ஃபோன் நம்பரா சார்? கொடுப்பா. அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு தகவல் கொடுக்க வேண்டாமா? இங்க பாரு, அந்த பொண்ணு கிடைச்சதே என்கிட்ட சொல்லணும். இல்ல நாளைக்கு ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். புரியுதா? சரி, வரேன்.